கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகிற ஒரு அவிசுவாசம், அதனால இயேசுவிடத்திலிருந்து வல்லமையை கொண்டு வர முடியவில்லை. இயேசு வல்லமை உள்ளவர் தான், ஆனா அவரை நம்பாம போனதுனால அங்க அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எதனால அவங்க அவிசுவாசமா இருக்காங்க? இவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எளிமையா இருந்து அன்றைய கஷ்டத்துல மத்தியில ஊழியர் செய்யற பிள்ளைகளை சிலர் விசுவாசிப்பதில்லை. அங்க ஒரு அவிசுவாசம் கிரியை செய்கிறது. அந்த அவிசுவாசம் இருந்தா நமக்கு அற்புதம் நடக்காது, நீங்க எதிர்பார்த்து வருகிற நன்மைகள் நடக்காது. அப்படித்தான் யூதர்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனால் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தை மட்டும் நம்ம விட்டுவிடக் கூடாது. நம்ம ஆண்டவர் விசுவாசத்தின் மத்தியிலே கிரியை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். அவர் தான் தேவன் இந்த பூமியிலே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய சுவாபங்களை பாருங்க, அவருடைய கேரக்டர், குட் கேரக்டர் இந்த வேதத்தை படித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று. நீங்க தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சா போதும், நம்ம வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயப்பட தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய நாமத்தினால நாம விசுவாசிக்க வேண்டியது, இயேசு தேவனுடைய குமாரன், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் கஷ்டத்தை மாற்ற முடியும், என் கண்ணீரை துடைக்க முடியும், என் வியாதியை நீக்க முடியும், என் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், தலைகீழாய் இருக்கிற என் வாழ்க்கையை நேராய் மாற்ற முடியும், முடியாத முடிய பண்ண முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசித்தால், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர் கடலின் மேல் நடந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர் சூரியனை நிப்பாட்டினார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். கலங்கி போகாதீர்கள், சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். அவிசுவாசம் எங்களை விட்டு விலகும்படி நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசிக்க கிருபை செய்யும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.